இன்றைக்கி நான் என்னோடய ஃபாலோ நம்பரு இது தான். நேற்று ஏபி கொடுத்துருந்தேன், இன்றைக்கி அது உல்ட்டாவாக பிசின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் நம்ம கொடுக்குறது ஒன்று, அவன் அடிக்கிறது ஒன்று வேறு மாதிரி இருக்கிறனால சரி ஓகே நம்ம பிசி மட்டும் எடுத்துகிட்டு வருவோம்னு சொல்லிட்டு பிசி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 1ஆம் நம்பர் வந்தால் பிசி இது தான் வரும். அதேமாரி 7ஆம் நம்பர் வந்தால் பிசி இது தான். 2ஆம் நம்பர் வந்தால் பிசி இது தான். இது உங்கள் கணக்கில் எந்த நம்பர் வருதுன்னு பாருங்கள். அந்த நம்பர் எதுவோ அதை மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். நீங்கள் பிசி போட்டாலும் சரி, இல்லை ஏபிபிசிஎஸ்சி போட்டாலும் சரி. ஆனால் கேம் எப்படி வேணாலும் வரலாம், உல்ட்டாவாக அடிக்கிறான். உங்களுக்கே தெரியும், 2 நாளாக நீங்கள் பார்த்து தான் இருக்கிறீங்க. நான் பிசி கொடுத்துருக்கேன், என் கணக்கில் அதுதான் வருது. உங்கள் கணக்கில் ஏபிபிசிஎஸ்சி போடணும்னு நினச்சா போட்டுக்குங்க. நான் அதுக்கான பேர் கொடுத்துட்டேன். அதேமாரி நான் 1 டே ஃபாலோன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். டிஆர் 1 மணி, கேஎல், டிஆர் 6, டிஆர் 8 இந்த 4 ஷோவில் எதில் வேணாலும் இறங்கும். அதனால் நீங்கள் பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. உங்கள் கணக்கில் நான் கொடுக்குற நம்பர் வந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். அப்புறமேட்டு ப்ரோ என்ன ப்ரோ நீங்கள் கொடுத்தீங்க வரையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கேட்க வேண்டாம். தெளிவாக தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த நம்பர் உங்கள் கணக்கில் இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக வின்னிங் வரும், பார்க்கலாம். அதே மாதிரி என்னோடய ஆல் போர்டு 1 இல்லைன்னா 7 இந்த 2 நம்பரில் ஒரு நம்பரு வர மாதிரி இருக்குது. நான் அதுக்கு தான் மார்க் பண்ணியிருக்கேன். பிசின்னு சொல்லிட்டு 1ஆம் நம்பர் வந்தால் இது, 7ஆம் நம்பர் வந்தால் இதுன்னு சொல்லிட்டு உங்கள் கணக்கில் இந்த 1 7 வந்தால் நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க. இந்த 2ல் ஏதாவது ஒன்று எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. அப்படி சப்போஸ் உங்களுக்கு 2ஆம் நம்பர் வந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. ஆனால் என்னோடய கணக்கில் வர்றது நான் சொல்கிறேன். 1ஆம் நம்பரு இல்லைன்னா 7ஆம் நம்பரு கொஞ்சம் அதிக வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். பணம் உங்களோடது, கெஸ்ஸிங் என்னோடது, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். பார்த்து ப்ளே பண்ணுங்கள். பணம் இருக்கிறவங்க அதிகமாக போட்டுக்கலாம், இல்லாதவங்க கம்மியாக போட்டுக்குங்க. உங்களுக்கு தெரியும் வின்னிங் இருக்கா இல்லையான்னு. கொஞ்சம் அது போர்டு மாதிரி போகுது, பார்த்து ப்ளே பண்ணிக்கங்க. இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் யூஸாக இருக்கும். அதனால் பார்த்து ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக வின்னிங் வரும், பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.